வைகாசி விசாகம். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவோர் முன். தமிழ் கடவுளான எம்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த பொன்னாள் வைகாசி விசாக திருநாள் ஆகும். விசாகம் என்பது 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். ஆகவேதான் எம்பெருமான் முருகப்பெருமானும் 6 முகங்களுடன் காட்சியளிக்கிறார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருப வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வைகாசி திங்கள் பௌர்ணமியுடன் கூடிய விசாக திருநாள் வைகாசி விசாகம் ஆகும். விசாகம் என்பதற்கு பல பொருள்கள் உள்ளன. வி என்றால் பறவை, சாகன் என்றால் பயணம் செய்பவர். மயிலாகிய பறவை மீது பயணம் செய்து பக்தர்களின் மனக்குறைகளை விரைவாக தீர்க்கக்கூடியவன் எம்பெருமான் முருகப்பெருமான் என்பது ஒரு பொருள். விசாகன் என்றால் விசாலமான கண்களை கொண்ட முருகப்பெருமான் பக்தர்களுக்கு விரைவில் இறங்குபவன் என்பதும் ஒரு பொருள். விசாகம் என்றால் வசந்த காலத்தை குறிக்கிறது. இதை உணர்த்தும் விதமாக ஒரு கதையும் உள்ளது. பராசர முனிவருக்கு 6 புதல்வர்கள் இருந்தார்கள். இந்த 6 புதல்வர்களும் மிகவும் குறும்புத்தனமானவர்களாக இருந்தனர். ஒரு நாள் இந்த முனி புதல்வர்கள் நீர்க்குளத்தில் வெகுநேரம் நீராடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தனர். அப்பொழுது அம்முனிவர் தனது புதல்வர்களை பார்த்து, வெகுநேரம் நீரில் விளையாடாதீர்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்று கூறினார். அப்புதல்வர்களோ அதனை சிறிதும் கேட்காமல் நீரை அசுத்தப்படுத்தி கொண்டும் நீர்வாழ் உயிரினங்களை துன்புறுத்தி கொண்டும் இருந்தனர். இதனை கண்ட முனிவர் மிகவும் கோபம் கொண்டு அவர்களை மீனாக போகும்படி சாபமிட்டார். இதனால் வருத்தமடைந்த முனி புதல்வர்கள் தங்கள் சாபத்திற்கு விமோசனம் வேண்டினர். அதற்கு அம்முனிவர் முருகப்பெருமான் அவதரித்து தன் அன்னையான உலகன்னை பார்வதி தேவியிடமிருந்து அமுதப்பாலை பருகும்போது அவர் திருவாயிலிருந்து சிதறும் பால் துளிகள் என்று இந்த குளத்தில் விழுகிறதோ அன்றே உங்கள் சாபம் போகும் என்றார். அந்நாளுக்காக வெகுநாள் முனி புதல்வர்கள் அந்த குளத்திலேயே மீனாக இருந்தனர். அப்பொழுது ஒரு நாள் கையிலையில் அன்னை பார்வதி தேவி தனது திருக்குமாரரான முருகப்பெருமானுக்கு பொன் கிணத்தில் அமுதப்பாலை ஊட்டும் பொழுது முருகப்பெருமானின் திருவாயிலிருந்து சில சொட்டுக்கள் அந்த குளத்தில் விழுந்து மீனாக இருந்த முனிவர்கள் மீண்டும் முனிவர்களாக உருப்பெற்றனர். எவ்வாறு அந்த முனி புதல்வர்களின் சாபமும் பாவமும் முருகனின் அருளால் நீக்கப்பட்டதோ அவ்வாறே நம் முன்வினை பாவங்களும் சாபங்களும் போக்கி நம் வாழ்விலும் வசந்தத்தை தரக்கூடிய இனிய நாளாக வைகாசி விசாக திருநாள் இருக்கும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடமின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும், வெறுப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இதனை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வைகாசி விசாக திருநாளன்று வசந்த மண்டபத்தில் நீரை நிறைத்து அதில் 6 மீன் பொம்மைகளை இட்டு முருகனின் அபிஷேக பால்பட்டு அம்மீன் பொம்மைகள் முனி பொம்மைகளாக மாறுவதாக மிக விமர்சையாக வசந்தோற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 12 ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் வைகாசி விசாக திருநாள் ஆகும். நம்மாழ்வார் திருக்குறுங்கூர் எனப்படும் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 பாசுரங்களை பாடியுள்ளார். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கள்கிழமை வருகிறது. அந்த இனிய நாளான அன்று முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி சிறுபருப்பு பாயாசம், நீர்மோர், அப்பம் ஆகியவற்றை நெய்வேத்தியம் செய்து நாமும் முருகனின் அருள் பெற்று இன்பமாக வாழ்வோம்.